எல்லா புகழும் இறைவனுக்கே. ஐம் ஜனத்துல் பஹ்ரியா, யுவர் சீனியர் கவுன்சிலர். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளை சுற்றி இத்தனை விஷயங்கள் நடக்குது. யுத்தங்கள் ஒரு சைடு நடக்குது, ஒரு சைடு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, நம்மளுடைய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, நம்மளை சுற்றி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. கயிர் இதையெல்லாம் உங்களால் இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிட முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் விலகி இருந்து உங்களை நீங்கள் செல்ஃப் மாஸ்டரி பண்ணிக்க முடியும்னா பண்ண தயாராக இருக்கீங்களா? பண்ணலாமா? ஓகே, ரெடியாக இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 4 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அந்த 4 டிப்ஸும் உங்களை ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போகும். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்லையே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தேவையானது இல்லை. சரியா? 2வது, கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை சரியாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாவே போதும். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நான் மாஸ்டர் பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுறது? தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்க ரெடியாக இருக்கீங்களா? என்ன தனிமைப்படுத்தணுமா? எப்படி? இந்த உலகத்தை விட்டு நான் தனியாக போகணுமா? என்னுடைய பொறுப்புகளை விட்டு நான் தனியாக போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம். இந்த நெட்வொர்க்லேருந்து கொஞ்சம் விலகி போங்க. நெட்வொர்க்லேருந்து கொஞ்சம் விலகி போனீங்கன்னா எல்லாமே சரியாயிருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்கள் அதுக்காக உங்கள் குழந்த இருக்குது, இன்னும் உங்களை சுற்றி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குழந்தைங்க முன்னாடியே கூட நீங்கள் இதை செய்யலாம். சரி, அப்போ உங்கள் குழந்தைய நீங்கள் வச்சுட்டு உங்கள் குழந்தைங்க முன்னாடி கூட நீங்கள் இதை செய்யலாம். இதனால் உங்கள் குழந்தையும் இதை கற்றுப்பாங்க. ஸோ அவங்களும் இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. தொடர்ந்து அந்த ஒரே இடத்துலையே நீங்கள் உட்கார ஆரம்பிங்க. ஏன் ஒரே இடத்துல உட்கார சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரே இடத்துல உட்காரும்போது நேற்று நீங்கள் விட்ட அந்த மூச்சுக்காற்று இன்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்போ நேற்று விட்டதே இன்றைக்கி உறுதுணையாக இருக்குன்னா, தொடர்ந்து நீங்கள் விடக்கூடிய உங்கள் மூச்சுக்காற்றும் உங்கள் எண்ண அலைகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காதா? அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரே இடத்துல உட்காருங்க. அடுத்து 10 நிமிஷம், நீங்கள் ஹோல் டேலாம் அங்கே உட்கார தேவையில்ல, 10 நிமிஷம் உட்காந்தா போதும். ஸோ அந்த 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்கள், என்ன மாற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எண்ணங்களை எப்படி நான் சீராக கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் அந்த 10 நிமிஷம் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்து பாருங்கள். கொஞ்ச நாள் உட்காந்து மட்டும் இருங்க, ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு எண்ணங்கள் முன்ன பின்ன அப்படி ஏறி இறங்கி வரும். அப்படி ஏறி இறங்கி வரக்கூடிய எண்ணங்களை அது பாட்டுக்கு வரட்டும், அது போக்கில் விடுங்க. சரியா? அது போக்கில் விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன், அது நடக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ நல்ல விஷயமாக அது இருக்கும். எஸ், பிலீவ் மீ. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய நான் உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு என்ன வசதியோ, நீங்கள் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுறதா இருந்தால் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை பயன்படுத்த போகிறீங்கன்னா பிடித்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைக்க போகிறீங்கன்னா உங்கள் இறைவனை நீங்கள் அழைங்க. ஆனால் ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் போது உங்கள் மூச்சுக்காத்தையும் கூட நீங்கள் எண்ணி பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப கிளியர் ஆகும், உங்கள் மைண்ட் ரொம்ப மாஸ்டர் ஆகும். யாருக்கு தான் மாஸ்டர் மைண்டு தேவைப்படாமல் இருக்கும்? எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் தானே. ஸோ உங்கள் மைண்டு மாஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது லைஃப் அல்டிமேட் சக்ஸஸ் ரேட் ஹையர் ஆகும். சரி, இதுக்கடுத்து என்ன பண்ணுறது? 10 நிமிஷம் இப்படி உட்காந்து பாருங்கள். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பயமாக இருக்கட்டும், இன்னும் தேவையில்லாத தாட்ஸாக இருக்கட்டும், ஹையர் ரேட்டுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்தால் தானே அதை நீங்கள் தூக்கி போட முடியும். கரெக்டா? அப்போ இருக்குது,
உங்ககிட்ட உங்கள் மனசில் இருக்கிறதையெல்லாம் இந்த மாஸ்ட்ரி என்ன பண்ணுது, தேடி இழுத்துட்டு வருது. எப்படி அழுக்க கொண்டு வருதோ அந்த மாதிரி உங்கள் பயத்தையும் உள்ளேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்த பயத்தை கொஞ்ச நேரத்தில் அது வெளியே ஆஃப் பண்ணிடும். அதுக்கு நமக்கு தேவையானது பொறுமை. நிதானமாக அந்த ஃப்ளோவில் போனோன்னா நம்ம மனசில் உள்ள அந்த எல்லா அழுக்குகளையும் எடுத்துட்டு வெளியே தூக்கி போட்டுரும். சரியா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான பயங்களையோ இந்த மாதிரியான தடுக்கத்தையோ உங்களால் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. டு தி ஃப்ளோ அதை அக்செப்ட் பண்ணி அதை தூக்கி வீச தான் முடியும். ஸோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியும். சரியா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது லைஃப் ப்ராக்டிக்கலாக சூப்பராக ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம் ஜன்னத்துல் பஹரியா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சிறந்த கான்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.